மந்திரங்களுக்கு சக்தி உண்டா? எல்லா மந்திரங்களுக்குமே சக்தி உண்டு. எல்லா மதங்களில் சொல்லப்படுகின்ற மந்திரங்களுக்குமே சக்தி உண்டு. அந்த மந்திரத்தை நம்ம எந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான். இப்போது இந்துசத்தில் நிறைய மந்திரங்கள் இருக்குது. காயத்ரி மந்திரம் இருக்குது, ஓம் இருக்குது, ஓங்கார மந்திரம் சொல்லுவாங்க, ஓம் இருக்குது. மற்ற நிறைய இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மந்திரங்கள் இருக்குது. இஸ்லாத்தில் அல்லான்னு மட்டும் சொல்லுவாங்க. கிறிஸ்டியானிட்டியில் அல்லேலூயா சொல்லுவாங்க. இப்போ இந்த கிறிஸ்டியானிட்டியில் அல்லேலூயான்னு சொல்கிறதுக்கும் அல்லான்னு சொல்கிறதுக்கும், இஸ்லாத்தில் அல்லான்னு சொல்கிறதுக்கும், கிறிஸ்டியானிட்டியில் அல்லேலூயா மற்ற விஷயங்களை சொல்கிறதுக்கும், இந்து மதத்தில் ஓம், காயத்ரி மந்திரம், மற்ற நிறைய மந்திரங்கள் இருக்குது. இந்து மதத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய மந்திரங்கள், எந்த மந்திரம் சொன்னாலும் அதுக்கு ஒரு பவர் இருக்குது. பட்டு இந்து மதத்தினுடைய ஓமை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஓம் சாண்டிங், ஓம் 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 சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஓம் சொல்லும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே ஒரு ஓம்ன்றது ஒன்று சொல்லிவிட்டு கூட இன்னொரு மந்திரத்தை ஒன்று சேர்த்து சொல்லணும். ஓம் நமச்சிவாய, அப்போ ஓம் சொல்லிவிட்டு கூட ஏதாவது ஒரு மந்திரம், ஓம் கணபதியே நமக, ஓம் சரஸ்வதியே நமக, ஓம் லக்ஷ்மியே நமக அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லும்பொழுது வெறுமனே இப்போ நிறைய கேசட்டில் நிறைய ஃபார்ம்லலாம் கூட வெறும் ஓம் சாண்டிங் மட்டுமே போட்டு கொடுக்குறேன். ஒன்லி ஓம் 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 சாண்டிங் மட்டும்தான். அது தவறு கிடையாது. பட் அதில் நம்ம ஒரு 50% பெனிஃபிட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 100% பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஓம் சொல்லிட்டு கூட ஒரு ஓம் நமோ நாராயணா, ஓம் நமச்சிவாய, ஓம் சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் ஒரு ஓம் சொல்லிவிட்டு அந்த மந்திரத்தை கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் அந்த மந்திரம் முழுமையாக அடையும். அந்த மந்திரத்துடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். இது நிறைய பேருக்கு தெரியல. ஈவன் இப்போ ஆடியோ வீடியோ சென்டர்ஸ்லாம் கூட வெறுமனே ஓம் சாண்டிங் போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இவங்களும் வேரியஸ் ஃபார்மில் வாங்கிட்டு போட்டு பிடிஎஃப் ஃபார்மில் மற்ற ஃபைலில் டவுன்லோட் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. அந்த தவறை நீங்கள் செஞ்சுட்டுன்னா அதை மாற்றிடுங்க. ஓம் மட்டும் வேண்டாம், அதில் பலன் கம்மி, தவறு கிடையாது. அதனுடைய பலன் 50% தான் நம்ம டெரிவ் பண்ண முடியும் அதுலேருந்து. ஸோ அதனால் அது வேண்டாம். ஓம் கூட ஏதாவது ஒரு மந்திரம் சேர்ந்து வரணும். அப்படி சேரும் பொழுது தான் அது முழுமையான பலனை தரும். இந்த தவறை மாற்றி இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ மந்திரங்கள்ன்றது யார் எந்த மொழியில் எதில் சொன்னாலும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, சில மந்திரங்களை தப்பாக சொன்னால் அதனால் நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையில் உண்மை தான். ஆனால் பொதுவாகவே இந்த மந்திரங்கள்லாம் அதர்வண வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான். மந்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி எல்லாமே அதர்வண வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான். இந்த பாசிட்டிவான மந்திரங்கள், நன்மை பயக்கின்ற மந்திரங்கள் நீங்கள் தப்பாக சொன்னாலும் பிரச்சனை இல்லை, ப்ரொனன்சியேஷன் மாற்றி சொன்னாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் தப்பு கிடையாது. கடவுளை பற்றியான விஷயங்களை எல்லாம் நம்ம பண்ணும்பொழுது நீங்கள் கரெக்டாக சொன்னால் 100% பலன் கிடைக்கும். கம்மியாக சொன்னாவோ தவறாக சொன்னாவோ பலன் கொஞ்சம் குறையும் ஒழிய, பட் நெகட்டிவ் ரிசல்ட் ஒன்றும் கிடையாது. பட் அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற சில இந்த ஏவல், பில்லி, செய்வினை, இந்த மாதிரி தீய சமாச்சாரங்களுக்கு உண்டான மந்திரங்களும் அது சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா பிரபஞ்சம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இணைந்தது தான், நல்லதும் கெட்டதும் சேர்ந்தது தான். அதனால் அது அதர்வணத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ அதுக்காக செய்யின்னு அர்த்தம் கிடையாது. இப்படி கூட இருக்குன்றது இன்ஃபர்மேஷன் தான். அதை நாம் தவறாக பயன்படுத்தினா அது நம்ம தப்பு தான். பட் அவங்க சொல்லிட்டாங்கிறதுக்காக அப்படி கிடையாது. பட் அதர்வண நேரத்தில் இந்த மாதிரி தீய விஷயங்களை எல்லாம் இந்த ஒருத்தரை டைம் சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைமில் இறக்க வைக்கலாம், ஒருத்தருக்கு குறிப்பிட்ட டைமில் அந்த நோயை வர வைக்கலாம். அவங்க எந்த டாக்டர் எங்கே போனால் க்யூர் ஆகாது. இந்த மாதிரி தவறான முறைகளில் இன்றைக்கும் நிறைய பேர் கையாண்டுருக்குறாங்க. தவறான எண்ணம் உடையவங்க, நான் மட்டும் நல்லா இருக்கணும், அவன் எதிரி அழிஞ்சு போயிடணும், நான் நல்லா இருக்கணும், அவன் ஊட்டவே கூடாது அப்படின்னு தவறான எண்ணங்கள் இருக்கிறவங்க சில தவறான மாந்திரிகர்களை எல்லாம் பயன்படுத்தி தவறான மாந்திரிகள் மூலமாக தீய ஆவிகளை, மறுபரப்பு எடுக்காத ஆவிகளை எல்லாம் வசியப்படுத்தி கட்டுப்படுத்தி சில தவறான விஷயங்களை செய்யறதுக்கு அதை பயன்படுத்தி செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அந்த மாதிரி பிரயோகம் பண்ணும்போது தவறான விஷயங்களுக்காக, தவறான காரியங்களுக்காக மந்திரங்களை பிரயோகப்படுத்தும் போது அது சரியாக பிரயோகப்படுத்தினா கூட அது கர்மா தான். அது பொதுவாக அடுத்தவங்களுக்கு கெடுக்கிறது நமக்கு கர்மா தான், நம்ம பாதிப்போம். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. தப்பு செஞ்சால் தண்டனை உண்டு. இந்த ஜென்மத்தில் எஸ்கேப் ஆகிட்டாலும் எந்த ஜென்மாலும் அது விடாது, கருப்பு தொடரும். அது தப்பு பண்ணால் தப்பு தான், அது யாராலும் தண்டனை உண்டு தான். அது யாருக்கும் எஸ்கேப் நம்ம ஆக முடியாது, கடவுள் நம்மளை விட மாட்டார், அதுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. அதனால நம்ம புரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் அந்த மந்திரங்கள் தவறாக சொன்னால் இன்னும் கடுமையான பாதிப்புகளாக இருக்கும்.
அந்த தவறான மந்திரங்களை வந்து சொல்கிறதே அந்த அந்த மந்திரங்களை யூஸ் பண்ணுறதே தவறு. இருந்தாலும் ஏதோ பேட் கார்மெல்லாம் அதை பயன்படுத்துகிறாங்கனாலும் அந்த மந்திரங்கள் தவறாக உச்சரிக்கும் போது இன்னும் பலன்கள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். அதில் தான் வந்து தப்பாக மந்திரம் சொல்லிட்டா தவறான பலன்கள் கிடைக்கும் மொழியே. நீங்கள் நல்லபடியாக நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு, நல்லா சந்தோஷம் வாழ்கிறதுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட மந்திரங்களில் நீங்கள் தப்பு பண்ணாலும் எந்த பாதிப்பும் இல்லை என்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த விஷயம் சரியாக புரியாதனால நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. இது இப்படி சொல்கிறாங்க, இது இப்படி சொல்கிறாங்க, அது ஏன் இது ஏன் இது ஏன்ட்டு. இப்போது நம்ம யூடியூப் சேனலில் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல விஷயங்களுக்காக நம்ம எந்த மந்திரத்தை இது பண்ணாலும் அது தவறாக உச்சரிக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் தீய நோக்கங்களுக்காக தீய எண்ணங்களுடன் தீய எதிர்பார்ப்புகளுடன் சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் சரியாக சொல்லப்பட்டாலும் பனிஷ்மெண்ட் உண்டு. அதில் தப்பாக சொல்லப்போனால் இன்னும் பனிஷ்மெண்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். அது வேறு மாதிரி ராங் ரூட்டில் வந்து தப்பாக இருக்கும். அதனால் மந்திரங்களை வந்து கரெக்டாக பிரயோகம் பண்ணணும். நல்ல எண்ணத்தோடு நம்ம நல்ல விஷயத்துக்காக நம்ம சொல்லுகின்ற மந்திரங்கள் தவறாக உச்சரிக்கப்பட்டாலும் தவறு இல்லை என்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சரியாக அதை வந்து சொல்லி உச்சரித்து இறைவனுடைய கருணையும் அருளையும் பெற்று சந்தோஷமாக வாழ வழி செய்து கொள்ளலாம்.